இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 75வது அதிகாரம் 7வது வசனம். தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஒருவேளை இந்த 10 வருட ஆட்சி நமக்கு எப்படி இருந்தது என்பது நீங்கள் அறிந்திருப்பீங்க. அவர்கள் ஒருவேளை நினைக்கலாம், எங்களை யாரும் இந்த ஆட்சியிலிருந்து எடுக்க முடியாது, அதிகாரத்திலிருந்து எங்களை நீக்க முடியாது, நாங்கள் தான் மீண்டுமாய் 3வது முறையும் வரப்போகிறோம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அதிகாரம் உங்கள் பக்கத்தில் இருக்கலாம், ஆட்சியாளர்கள் துணை இருக்கலாம், மற்ற எல்லா காரியங்களும் உங்களுக்கு துணை நின்னாலும் தேவன் யாரை நியமிக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர்களை அவர் நியமிப்பார். ஆகவே நீங்கள் நானும் இன்னும் நன்றாய் ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களில் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நல்ல நடுநிலைமையான அரசாங்கம் வேண்டும். ஆண்டவரே, மத சார்பற்ற அரசாங்கம் வேண்டும், இன சார்பற்ற அரசாங்கம் வேண்டும், மொழி சார்பற்ற அரசாங்கம் வேண்டும், விலைவாசிகளை கட்டுப்படுத்துகிற அரசாங்கம் வேண்டும், ஜனங்களுக்கு நன்மை செய்கிற அரசாங்கம் வேண்டும். ஆண்டவரே, பணக்காரர்களுக்கு உதவி செய்கிற, தொழிலதிபர்களுக்கு உதவி செய்கிற அரசாங்கமாக இல்லாதபடி நடுத்தர மக்கள் மேலேயும் ஏழைகள் மேலேயும் சிந்தையுள்ள ஒரு அரசாங்கம் வேண்டும். அப்படிப்பட்ட ஒன்றிய அரசாங்கம், அப்படிப்பட்ட அரசாங்கத்தை ஆளுகிற பொறுப்பில் இருக்கிற அப்படிப்பட்ட மனிதர்கள் வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவனை தாழ்த்தவும் ஒருவனை உயர்த்தவும் அவரிடத்தில் அதிகாரம் உண்டு. ஆகவே அவரே நியாயாதிபதியாக இருக்கிறார், அவரே அந்த அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் அற்புதத்தை நிச்சயமாய் செய்வார். ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, ஏதோ இந்திய தேசம் முழுவதும் ஆண்டவரே பாராளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நல்ல ஆட்சியாளர்கள் வேண்டும், நல்ல அரசாங்கம் வேண்டும், நிலையான அரசாங்கம், உண்மையான அரசாங்கம், நேர்மையான அரசாங்கம், மனிதர்களுக்கு ஜனங்களுக்கு நன்மை செய்கிற அரசாங்கம் வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட அரசாங்கம் அமைய நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த தேர்தல்கள் அனைத்தும் வன்முறைகள் இல்லாதபடி, ஆண்டவரே எந்த தில்லுமுள்ளுகள் இல்லாதபடி நேர்மையாய் நடத்தப்படும்படியாய், நல்ல ஆண்டவரே நேர்மையான முறையில் நல்லவர்கள் தேர்ந்தெடுக்கப்படும்படியாய் நீங்கள் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.